காலந்தோறும் நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களுக்கான அரசியல் திருப்பங்களுக்கான சாட்சியங்களாகத்தான் பயணிச்சுட்டு இருக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய அன்றாட வாழ்க்கை. இதற்கு முன்பாக இருந்த எந்த ஒரு தலைமுறையும் சந்திக்காத அரசியல் திருப்பங்களை நம்மளுடைய தலைமுறை சந்திச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுமக்கள் மனதில் எத்தனையோ கேள்விகள் கருத்துக்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மிக முக்கியமாக செப்டம்பர் 22ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகுல இருந்து திடீர் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதிமுகவுடைய ஆளுங்கட்சியுடைய அதிகார மையமாக யார் இருக்க போகிறார்கள், அதிகாரம் யார் கையில் இருக்க போகிறது அப்படிங்கிறது பற்றிய விவாதங்களாக இருக்கட்டும். இதையெல்லாம் தாண்டி தற்போது டிடிவி தினகரன் அவர்கள் சிறையில் இருந்து வெளிவந்த பிறகு நடந்திருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள், கடந்த ஒரு வாரத்தில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போடுகின்ற ஒரு விஷயமாகத்தான் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அணி, ஓ பன்னீர்செல்வம் அணின்னு 2 அணிகளாக இருந்த அதிமுக தற்போது 3 அணிகளாக இருக்கிறது. ஆக இந்த 3 பேர்ல யார் அதிகார மையமாக வரப்போகிறார்கள், தமிழ்நாட்டு அரசியலுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிற கேள்விகள் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில பொதுமக்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது, குறிப்பாக மாணவர் சமுதாயம் இதை பற்றி என்ன நினைக்கிறது அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு 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 முயற்சி தான் இந்த 18+ நிகழ்ச்சி. இன்றைக்கு நாம சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறோம். தற்கால அரசியல் நிகழ்வு பற்றிய இவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத தான் இன்றைய நிகழ்ச்சியில அடுத்த 1 மணி நேரத்திற்கு நாம பார்க்க போகிறோம். கடந்த ஒரு வாரத்தில் நிறைய அரசியல் மாற்றங்கள். ஏற்கனவே குறிப்பிட்டது போல டிடிவி தினகரன் அவர்கள் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு தமிழ்நாட்டு அரசியலே வேறு பாதையில் திரும்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஒரு வாரத்தில் நடந்திருக்கிறது. ரொம்ப அடிப்படையாக சிறைக்கு செல்வதற்கு முன்பாக நான் கட்சியிலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு அறிவிச்ச தினகரன் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு சிறையில் இருந்த அந்த 42 நாட்களில் எந்த ஒரு மாற்றமுமே வரவில்லை. 2 அணிகளும், அதிமுக அம்மா அணியும் அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியும் இணையும்னு நினைச்சுதான் நான் ஒதுங்கிக்கிட்டேன். ஆனால் அது 2 அணிகளுமே இணையவே இல்லை. இதற்கு பிறகும் நான் ஏன் ஒதுங்கி நிற்க வேண்டும்? நானும் கட்சியை எப்படியாவது இணைத்து பலப்படுத்துவதற்கான முயற்சியில் இறங்க போகிறேன். நான் மீண்டும் கட்சியில ஒரு துணை பொதுச் செயலாளராக செயல்பட போகிறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஒரு முறை ஒதுங்கிக் கொள்வதாக அறிவித்துவிட்டு தார்மீக ரீதியில மீண்டும் கட்சியின் கட்டுப்பாட்டை கையில் எடுப்பதுங்கிறது சரியா அப்படிங்கிற ஒரு விவாதம் எழுந்திருக்கிறது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சரியா தவறா, ஆம் இல்லை, என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை 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 3 பேர் மட்டும் ஆம்னு சொல்லியிருக்கிறீங்க. இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள்ல 3 பேர் மட்டும் ஆமான்னு சொல்லியிருக்கீங்க, பாக்கி எல்லாருமே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஆமான்னு சொன்ன அந்த 3 பேர்ல இருந்து நான் ஆரம்பிக்க விரும்புறேன். கட்சியை இன்னும் மேலும் பலப்படுத்துறதுக்காக அவங்க சொல்லியிருக்கலாம், மறுபடியும் நான் கட்சியில் இணையறேன்ட்டு. அவங்க ஏற்கனவே 2 கட்சியில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க அப்படின்றதுக்காக தான் அவங்க நான் விலகிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கட்சி இணையவே இல்லை, 2 கட்சி தனியாக இருந்திருக்காங்க. இவரோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தானும் ஒரு கட்சியாக முன் மேலே இந்த கட்சியை டெவலப் பண்ணுறதா கூட இருக்கலாம் அவரோட நோக்கம். கட்சிக்காக தான் இந்த விஷயத்தை அவர் கையில் எடுத்திருக்கிறார், அது சரிதான் அப்படின்னு நீங்க கருதுறீங்க? தமிழகத்தில் ஏடிஎம்கேங்கிறது ஒரு கட்சியாக இருக்கிற வரையும் அங்கே தமிழகத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை. என்னைக்கு கட்சி பிளவு ஏற்பட்டு 2 கட்சியாக பிரிஞ்சோம் அன்னைக்கு தான் தமிழகத்தில் பிரச்சனைங்கிறது, மக்களுடைய கேள்விங்கிறது எல்லாமே எழுப்பப்பட்டது. ஸோ தினகரங்கிறது நம்ம பிரிஞ்சுட்டா கட்சி ஒன்றா இணைஞ்சிரும், திருப்பி தமிழகம் பழைய நிலைமைக்கு மாறலாம்ங்கிற நம்பிக்கையில் நான் கட்சியை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கலாம். அவர் உள்ளே போய் 42 நாட்கள் ஆகும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை, தனித்தனியாக தான் இருக்கிறோம். எப்பவும் போல தான் வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள், ஆட்சி வேறுபாடு எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. அவங்கள நம்ம ஒன்றிணைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் திருப்பி ஆட்சியில் இணைகிறேன். அதிமுக அம்மா அணியுடைய துணை பொதுச் செயலாளராக செயல்பட போகின்ற டிடிவி தினகரனையும் அவருடைய குடும்பத்தையும் கட்சியிலிருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் இன்னொரு சாராருடைய முக்கியமான கோரிக்கையே, முதல் கோரிக்கையாகவே அதான் இருக்கிறது. அவங்க யாரை வேணாம் இவங்களை வெளியே அனுப்புங்கன்னு சொல்றாங்களோ அவரே எப்படி இருவருக்குமான இணைப்பு பாலமாக செயல்பட முடியும்? அவருடைய பெருந்தன்மை அது. அவர் நான் 2 கட்சியும் நான் உள்ள போன 42 நாளில் எந்த ஒரு மாற்றமும் நிகழவில்லை, அதனால நான் கட்சிக்கு வரேன்னு சொல்றாரு தவிர மற்றபடி எனக்கு கட்சியில் நான் பொதுச் செயலர் ஆகணுங்கிற எனக்கு ஆசை, எனக்கு அந்த இது இருக்குன்னு சொல்லி அவர் வரல. கட்சிக்காக ஒரு போராடல அவரோட. நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை, ஆனால் என்னைய திகார் சிறைக்கு அனுப்பிட்டீங்க, என்னோட பலத்தை தமிழகத்தில் நான் நிரூபிக்கிறேன், மெஜாரிட்டியை காண்பிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு உள்நோக்கத்துக்காகவும் எம்எல்ஏக்களை கூடு சேர்க்கலாம் அப்படிங்கிற விவாதமும் என்னோட இருக்குது சார். தன்னுடைய பலத்தை காண்பிப்பதற்காக அவர் அதை பண்றாரு, கட்சிக்காக பண்ணல அப்படிங்கிறது. சரி சார், ஓகே. திரு டிடிவி தினகரனோட நோக்கமே தவறுன்னு சொல்கிறேன் சார். இந்த 45 நாளில் எந்த ஒரு மாற்றமும் நிகழல அப்படின்னு நீங்கள் எதை சொல்ல வரீங்கன்னு எனக்கு முதல்ல தெரியணும். நீங்கள் கட்சிக்குள்ள மாற்றம் வரலன்னு சொல்கிறீங்களா, மக்களின் வாழ்வாதாரங்களையும் சரி இந்த 45 நாள் இந்த ஒரு வருஷமாகவே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நீங்கள் எதை பற்றி சிந்திக்கிறீங்க? கட்சியை பற்றி சிந்திக்கிறீங்களா இல்லை மக்களை பற்றி சிந்திக்கிறீங்களா?
பொதுச் செயலாளர் ஆகணுன்ற உங்களோட எண்ணம் வரவேற்கத்தக்கது. ஆனால் அதற்கான தகுதியும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத உணர்ற சக்தி உங்களுக்கு இருக்கா? ஏன்னா ஒரு கூவத்தூர் அந்த ரெசார்ட்டில் போய் தங்கும் போதேவும் அப்போவே தெரிஞ்சிருச்சு இந்த எம்எல்ஏக்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்கன்னு. அவங்க இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் அன்னைக்கு பாதி பேர் போகிறாங்க, சின்னம்மான் ஒரு பாதி பேர் போகிறாங்க, டிடிவி தினகரன் பாதி பேர் போகிறாங்க, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கே எம்எல்ஏவான உங்களுக்கே தன் தலைவர் யார் என்று தேர்ந்தெடுப்பதற்கான தகுதி இன்னும் வரவில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்களும் இன்னைக்கு வந்து நீங்கள் 2 பேரும் இணைவீங்கன்னு நான் பார்த்தேன், ஆனால் இணையலை. இன்னைக்கு வந்து நான் என்னோட அதிக பெரும்பான்மை நிரூபிப்பேன். எதுக்கு நிரூபிக்கிறீங்க? என்ன காரணம்? நிரூபித்து என்ன செய்ய போகிறீங்க? எந்த நோக்கமாக வச்சு இப்போ நீங்கள் இணைந்து இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு மைண்டே அப்செட் ஆகுது சார். இளைஞர்களுக்கு நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு மெரினா பக்கம் 4 பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக சும்மா பீச் பார்க்கலான்னு போனால் கூட போலீஸார் நீங்கள் தெற்கு திசையில் போங்க, நீங்கள் வடக்கு திசையில் போங்க, நீங்கள் கிழக்கு திசையில் போங்க பிரித்து விட்டுறாங்க 4 பேரையும். ஏன்னா அந்தளவுக்கு பயப்படுறாங்க. பீச்சில் உடவு கூடிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்ற பயம் அரசாங்கத்துக்கு இருக்குது. சரி, இப்போ தினகரன் வந்து மீண்டும் கட்சி கட்டுப்பாட்டை கையில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சுயநலம் தான் சார் காரணம். சுயநலம் தான் காரணம். அவங்களோட பதவி ஆசை தான் காரணம். 8 வருஷம் 10 வருஷம் நீங்கள் கட்சிக்குள்ளே வரலையே. அவங்க தான் எம்பியாக இருந்தாங்க முன்னாடி. 10 வருஷமாக அவங்களுக்கு வரல. அரசியல் சாணக்கியர்னு சொல்கிறீங்க அம்மாவை, பெரிய மாபெரும் தலைவர்னு சொல்கிறேன். அவங்களுக்கு தெரியாது அவங்களை எங்கே வைக்கணும்னு. அவங்களுக்கு தெரியாமையா போயிடுச்சு நீங்கள் எங்கே இருக்கணும், உங்களை எந்த கட்சி கொடுக்கணும், எந்த பொறுப்பு கொடுக்கணும்னு. அவங்களே உங்களை ஒதுக்கி வச்சாங்கன்னா 7 கோடி மக்கள் தமிழருக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து நீங்கள் பொறுப்பேற்கணும், நான் ஒரு தகுதியை காட்டணும் அப்படின்னா அது எந்த விதத்தில் நீங்கள் சொல்கிறீங்க? உங்களை எப்படி நாங்கள் ஏற்றுப்போம் நம்புறீங்க? ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அவர் கட்சிக்கு வர்றது எனக்கு விருப்பம் இல்லை சார். எனக்குன்னு இல்லை, இளைஞர்களுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. அவர் மக்களுக்கே ஹெல்ப் பண்ணாத போது எப்படி வந்து அவர் அரசியலுக்கு வந்து இது பண்ண முடியும்? அவரோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் சார், அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு. இதை வந்து நான் மக்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும், நான் நல்லவங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் அவர் வந்து அரசியலுக்கு வராரே தவிர மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வரல சார். ஏடிஎம்கே இப்போ 3 அணிகளாக இருக்குது. இப்போ இபிஎஸ், ஓபிஎஸ், அடுத்து டிடிவி தினகரன் இருக்காரு. இப்போ 3 அணிகளும் ஒன்றா சேர்ந்தாலும் நான் ஒழுங்காக அந்த ஆட்சி நடக்காதுன்னு தான் சொல்லுவேன் சார். ஏன்னா இப்போ 3 அணிகளும் 3 கருத்தாக தான் இருக்குது. இப்போ 3 அணிகளும் 3 தலைவர் இருக்காங்க. இப்போ 3 அணிகளும் ஒன்றா சேர்ந்தால் யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒரு கேள்வி வரும். மொத்தமாக 3 அணிகள் ஒன்றா சேர்ந்தாலும் இது ஆட்சி ஒழுங்காக நடக்காதுன்னு தான் சொல்லுவேன். இப்போ வந்து ஓபிஎஸ், இபிஎஸ் அண்ட் தினகரன் வந்து நல்லது செய்கிறேன் அப்படிங்கிறாங்க சார். ஆனால் வந்து விவசாயிகள் வந்து டெல்லியில் போய் போராட்டம் பண்ணும்போது இவங்க 3 பேர், தினகரன் வந்துட்டும், பன்னீர்செல்வம் ஆர் இபிஎஸ், இவங்க யாராவது ஒருத்தர் கூட போய் ஹெல்ப் பண்ணல சார். அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே விவசாயத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பதவிக்காக இங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் யாராவது ஆதரவு தெரிவித்து ஹெல்ப் பண்ணுறதா ஒருத்தரும் பண்ணல. கட்சியை இணைக்கிறதுக்காண்டி தானே சார் பார்க்குறாரு, மக்களுக்கு எதுவுமே செய்யறதுக்காண்டி பார்க்கல. அந்த ஏடிஎம்கே அவங்க கட்சி வளரணுக்காண்டி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர இவெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் முன்னேறணும், நாட்டுக்காண்டி எதாட்டு பண்ணணும்னு சொல்லி அவங்க கோரிக்கை இல்லை. அவங்க கட்சி இன்னும் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டு போகணும், அதுதான் அவங்களோட ஒரே கோரிக்கையாக இருக்குது சார். அந்த கட்சி 3 கட்சியுமே வந்து ஒன்றா சேர்ந்தாலும் அவங்களுக்கு 3 பேருக்கு இடையில கண்டிப்பாக வந்து பதவியில் வந்து யார் இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பிரச்சனை வரும். அது வந்து அவங்க 3 பேருமே வந்து எடுக்கிறதுக்குள்ளாட்டியே இந்த ஆட்சியை முடிஞ்சிடும் போலங்க. மக்கள் வந்து எதிர்பார்க்கறது என்னன்னா, அவங்ககிட்ட பதவி யாரில் இருக்கணும்னு எதிர்பார்க்கல. மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் பதவியில் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. தினகரன் வந்தாலும் சரி தான், ஓபிஎஸ் வந்தாலும் சரி தான், இபிஎஸ் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மக்களுக்கு அவங்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க வேமா டிடிவி தினகரன் அவருடைய பெருந்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பெருந்தன்மையாக உள்ளவர் எதுக்கு சார் 88 கோடி கொண்டு போயிட்டு ஆர்கே நகர் தொகுதியில் இதாக கொடுக்கணும், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு லஞ்சமாக எதுக்கு சார் கொடுக்கணும்? ஸோ அது அந்த 88 கோடியை விவசாய மக்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்களே. இன்றைக்கி அவர் பின்னாடி எத்தனையோ பேர் நின்றுப்பாங்களே சார், எத்தனையோ இளைஞர் நின்றுப்பாங்களே. இன்றைக்கி அவர் போயிட்டு வேமா வந்து நீங்கள் ஒன்று சேருவீங்கன்னு பார்த்தேன், நீங்கள் ஒன்று சேரல, அதனால நான் வந்து மறுபடியும் என் கட்சியில் சேர்றேன். ஏன் இதுக்கு முன்னாடி அவர் இருந்தார், அப்போ ஒன்று சேர்த்துருக்க முடியாதா? யார் சார் டிடிவி தினகரன், யார் சார் சசிகலா? இதுக்கு முன்னாடி அவங்களாம் தெரிஞ்சாங்களா? முதல்ல அவங்களாம் யாருன்னு முதல்ல தெரியுமா? இன்றைக்கி தான் சார் அவங்களாம் வெளியில் வர்றாங்க. சசிகலாங்கிறவங்க இன்றைக்கி ஜெயலலிதாவோட கூட இருந்தவங்க அப்படிங்கிறது இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுதே தவிர இதுக்கு முன்னாடி தெரியாது. அதாவது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அரசியலுக்கு வராங்கன்னு சொல்ல வரீங்க இல்லையா? ஆமா, ஏன்னா கூட இருக்க ஜெயலலிதா அவங்களே வைக்கல. ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்டாக இருந்தும் அவங்கள வந்து அரசியலில் சேர்க்காம தானே இருந்தாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க யார், இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்ட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இன்னைக்கு அவங்க இறந்துட்டாங்க. இன்னைக்கு நான் வந்து நான் முதலமைச்சராக வருவேன், நான் செயலாளராக வருவேன், நான் பொருளாளராக வருவேன். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோம்னா ஒருத்தர் எம்எல்ஏ, தூங்க போகிற நேரத்தில் திடீர்னு ஒருத்தர் அமைச்சர், காலையில் எந்திரிச்சோம்னா பொதுச் செயலாளர், அவர் திடீர்னு ஜெயிலுக்கு போறாரு. இது என்ன சார், ஒரு கேம் பிளேயிங் மாதிரி இருக்குது. இது ஒன்றும் ஒரு அரசியல் மாதிரி இல்லையே. இந்த அரசியலை எதுக்கு நடத்தணும்? இவங்க 3 பேரில் யார் இருந்தாலுமே ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஓபிஎஸ் வந்தார், அவர் ஏதோ கொஞ்ச நாள் நல்லா இருந்தார், அப்புறம் திடீர்னு போயிட்டு அம்மா சமாதியில் உட்காடுறேங்கிறாரு, அப்புறம் என்னை மிரட்டினாங்க, அதனால தான் நான் இது மாதிரி
விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேங்கிறாரு. அப்புறம் திடீர்னு இப்போ இபிஎஸ் வந்தார், அவர் ஒன்று சொல்கிறாரு, நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேங்கிறாரு. என்னத்தை தான் செஞ்சேன்? அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாதவங்க எப்படி சார் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க? இன்றைக்கி அவங்க வந்ததுலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டு பிரச்சனையிலேருந்து மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், அது பார்த்ததுக்கு இப்போ வேறு அந்த விவசாய பிரச்சனை அது வேறு வந்துகிட்டு இருக்குது. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்குதே தவிர எதுவும் சால்வ் ஆன மாதிரி எந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு அப்படின்னு எதுவுமே கிடையாது சார். ஸோ எப்படி இருந்தாலும் அவங்க யார் வந்தாலும் எதுவும் செய்ய போகிறதில்ல, அவங்க வர வேண்டிய அவசியமும் இல்லை. டிடிவி தினகரன் வந்துட்டு நான் அவரும் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, ஓபிஎஸ் வந்துட்டு அவரும் எதுவும் செய்ய போகிறதில்ல, இபிஎஸ் வந்துட்டு அவரும் எதுவும் செய்ய போகிறது. ஸோ அவங்க யாருமே தேவையில்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. ஒரு முறை ஒதுங்கிக் கொள்வதாக அறிவித்துவிட்டு தார்மீக ரீதியில் மீண்டும் கட்சியின் கட்டுப்பாட்டை கையில் எடுப்பதுங்கிறது சரியா அப்படிங்கிற ஒரு விவாதம் எழுந்திருக்கிறது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? முதலமைச்சர் அம்மா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் சாப்பிட்ட மாதிரி மந்தமாக தான் செஞ்சுட்டு இருக்காங்க ஆட்சியை. அவங்க இருந்ததை விட இப்போ ரொம்ப மோசமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் ஒன்றா இருக்கும் போதே எதுவுமே செய்யலையே, இப்போ பிரிஞ்சு இருக்கும் போது என்ன செய்ய போகிறாங்க தான் நான் கேட்க வரேன். இப்போ தினகரன் சொல்லியிருக்காரு, நான் வந்து இவங்க 2 பேரை வந்து ஒன்றா சேர்ப்பேன் அதுக்காகன்னு சொல்கிறாரு. ஒன்றா சேர்க்கறதுக்கு எதுக்கு ஒரு குரூப்பை பிரிக்கணும்? இப்போ பிரித்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஆட்சி அமைக்கிறதே பார்க்குறாங்களே தவிர மக்களோட பிரச்சனை யாரும் பார்க்குறதில்ல. அவர் நண்பர் கரெக்டாக சொன்னார், அவர் தான் தலைவனை யாருன்னே அவருக்கு தேர்ந்தெடுக்க தெரியலன்னு எம்எல்ஏக்கெல்லாம் தாவுறாங்கன்னு. தலைவருக்கே நான் தான் தலைவரான அவருக்கே தெரியல. அப்படி தெரிய பட்சத்தில் எம்எல்ஏக்கள் எப்படி தெரியும்? அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் ஜெயக்குமார் தலைமையில் அவங்க அடிக்கடி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாங்க. பத்திரிகையாளர்களை மீட் பண்ணும்போது அமைச்சர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, டிடிவி தினகரன் அவர்கள் நான் ஒதுங்கிக்கிறேன்னு சொன்னார், ஒதுங்கிக்கிறேன்னு சொன்ன அந்த முடிவை அவர் தொடர்ந்து கடைபிடிக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் தினகரன் அவர்களோட நாங்கள் யாருமே தொடர்பில் இல்லை, அவருக்கும் கட்சிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, ஆட்சியில் அவருடைய எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸுமே கிடையாது, அவர் இல்லாமையே ஆட்சி நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமாக அவங்க சொல்வது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான இந்த ஆட்சி சரியான பாதையில் பயணிச்சிட்டு இருக்கு, மக்களுக்கு நல்ல நலத்திட்டங்களை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ தினகரன் அவர்களுடைய ஒரு தலைமை அப்படிங்கிறது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம், அவர் தொடர்ந்து ஒதுங்கி இருப்பேங்கிற முடிவை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது அமைச்சர்களுடைய கருத்தாக இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி சரியான பாதையில் செல்கிறதுங்கிற கருத்து சரியா? மக்கள் நலனுக்கான ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறதா? ஆம் இல்லை, என்ன சொல்றீங்க? இல்லை 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 100% இங்கே இருக்கிற எல்லாருமே அமைச்சர்கள் சொல்வது தவறு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி சரியான பாதையில் செல்லவில்லை, மக்கள் நலனுக்கான ஒரு ஆட்சியாக இது இல்லை அப்படின்னு தான் 100% இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் சொல்லியிருக்கீங்க. சரி, என்ன காரணம்? இப்போ வரைக்கும் என்னன்னா யங்ஸ்டர்ஸ் யாருக்குமே வந்து எந்த வேலையுமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது போக விவசாயம் அப்படின்னு ஒரு பக்கம், அதுக்கப்புறம் மீத்தேன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம், எல்லாருமே போராட்டத்திலே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அரசியல் வந்து இப்போதைக்கு வந்து கரெக்டான நிலைமையில போகவே இல்லை. என்ன காரணம்னா யாருமே வந்து ஒற்றுமையாகவும் இல்லை. அப்படிப்பட்ட அரசு நமக்கு எதுக்குன்னு நான் கேட்குறேன். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி இன்றைய நிலைமையில் சரியில்லை அப்படிங்கிறது தான் சார் என்னோட கருத்து. ஏன்னா தேர்தல் வாக்குறுதி அப்படி அறிக்கை அப்படின்றது ஒரு புக்கே போட்டு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 2 முதலமைச்சர் வந்துட்டாங்க தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் இன்னைய நிலைமையில் ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றாமல் இருக்கிறது. இது அம்மா இறந்த அடுத்த உடனே யாருன்னா சின்னம்மான்ட்டீங்க. சின்னம்மான்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு தெரியல, அந்த மாதிரி உருவாக்குனீங்க, அவங்களையும் தலையை தூக்கி விட்டீங்க. அவங்க சொல்லும்போது, அவங்க இருக்கும்போது அவங்க சொல்கிறதா நியாயம், அம்மா சின்னம்மா வருவாங்க, முதல்வர் ஆவாங்க, பொதுச்செயலாளர் நிரந்தர பொதுச்செயலாளராக இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. அன்னைக்கு நீங்கள் தான் சொன்னீங்க. திரு பன்னீர்செல்வம் இருக்கும்போது அவர் நல்ல வழியில் போய்கிட்டு இருக்காரு, நல்ல தினமான ஒரு ஆட்சி நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை அறிவிச்சிருக்காங்க. அவங்க ஜெயிலுக்கு போகும்போது ஒரு கை காட்டி விட்டு போயிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் டிடிவி தினகரன் இருக்கும்போது அவரை முன்னிறுத்தி பேசுகிறீங்க, எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அவரை புகழ்ந்து பேசுகிறீங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் யார் யார் வர்றாங்களோ அந்தந்த மாதம் அந்த வாரம் யார் இருக்காங்களோ அவங்களை புகழ்ந்து பேசுகிறீங்களே, இது எப்படி உங்களை நம்புறது? ஃபஸ்ட்டு நாங்கள் அவரை சரின்றீங்க, அப்புறம் இவர் வந்து இவரை சரின்றீங்க, அப்புறம் வேறவங்க வந்து அவங்களையும் சரின்னுவீங்க. நாளைக்கு வேற ஒருத்தர் வருவாங்க, அவங்களையும் நீங்கள் சரின்னு சொல்லுவீங்க. உங்களை எப்படி நாங்கள் நம்புறது? எந்த வழியில் இது சரியான வழியில் போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க? ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இருந்து சரி, இன்னைக்கு கண்டக்டர் டிரைவர்கள் ஓட்டுநர்கள் போராட்டத்தை மாதிரி சரி, எல்லாமே நாங்கள் போராடி தான் பெறணும்னா எங்களுக்கு மேலே ஏன் ஆட்சி இருக்குது? நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நாங்கள் மக்கள் எல்லாம் தவறு செஞ்சுட்டாங்க, ஒப்பனாவே ஒத்துக்கிறோம். இளைஞர்களாக இருந்து நாங்கள் ஒத்துக்கிறோம், எனக்கு அது தகுதி இருக்குது. நான் முறை ஓட்டு போட்டேன் 18 வயசு, இப்போ எனக்கு 2 வயசு 20 வயசு ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஓட்டு போட்டது தவறு தான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் அம்மாவை நினச்சா ஓட்டு போட்டேன். அம்மா இருக்காங்க, முதல்வர் இருக்காங்க, அவங்கள தலைமையை பார்த்து ஓட்டு போட்டு தமிழர்கள் பழகி, எம்ஜிஆர் இருந்தாங்க, கலைஞர் இருந்தாங்க, அண்ணா இருந்தார், இப்படி தலைமையை பார்த்து ஓட்டு போட்டே பழகின தமிழக மக்கள் தவறு இழத்தி விட்டார்கள். அம்மாவை பார்த்து ஓட்டு போட்டாங்க, ஆனால் அந்த தொகுதியில் யார் நிற்கிறான்றதை பார்த்து ஓட்டு போடவே இல்லை.
அது தவறு தான், நாங்கள் பண்ணது தவறு தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்க இவங்க ஆட்சி வச்சுருக்காங்க, அவங்க ஆட்சி வச்சுருக்காங்க, நீங்கள் தலைமையில் இருங்க, பொதுச்செயலாளருங்க, எதுவுமே வேணாம். நீங்கள் பெரியவர்கள், நல்லுள்ளம் கொண்டவர்கள், தமிழக மக்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா ஆட்சியை டிசால்வ் பண்ணுங்க. வாங்க எங்கள் தொகுதிக்குள்ளே வாங்க, என்கிட்ட கேளுங்க, எங்கள் அம்மா கிட்ட கேளுங்க, என் பாட்டி கிட்ட கேளுங்க, விவசாயி தாத்தாட்ட கேளுங்க, யார் ஓட்டு வரணும், எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க, வந்து நில்லுங்க, ஓட்டு கேட்டு நில்லுங்க, நான் அப்புறம் ஓட்டு போடுறேன். அப்புறம் திமுக பேசுறது, பாஜக பேசுறது, யார் பேசுறது தேவையே இல்லை. நீங்கள் தகுதி உடையவராக இருந்தால் நாங்கள் உங்களை தேர்ந்தெடுக்கிறோம், நீங்கள் பயப்படவே வேணாம். இப்போ எடப்பாடி பழனிசாமியோட 100 நாள் ஆட்சி முடிஞ்சும் அமைச்சர் சொல்கிறாங்க அவரோட ஆட்சி நல்லா தெளிவாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட இருக்கிற 122 எம்எல்ஏக்களே அவரால் காப்பாற்றிக்க முடியல. அப்படிப்பட்ட ஆட்சியில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களை அவர் எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஆட்சியை நடத்துவார் சார்? இப்போ பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் வெளியே வந்ததும் ஒரு 30 எம்எல்ஏக்கு அவங்க போயிட்டாங்க. காலைல இங்கே சாப்பாடுனா மதியம் அங்கே சாப்பாடு. இப்படி கட்சி மேலே தாவர ஒரு எம்எல்ஏக்களே காப்பாற்ற முடியல. நம்மளுக்கு எப்படி ஒரு நல்லது செய்யப்படுற எடப்பாடி பழனிசாமி ஆட்சி? எங்களுக்கு அவரோட ஆட்சி திருப்தி அளிக்கலாம் சார். ஒரு புது ஆட்சி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு மறுமலர்ச்சி ஏற்படணும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் 2020 வல்லரசு ஆகணும் இந்தியா அப்படின்னு ஒரு கனவு காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையிலேயே இந்த கட்சி கவுருதா, அடுத்த ஆட்சி வருமா, அப்படியே கனவு வாங்க வேண்டியதாக இருக்குது. வேறு கனவே காண முடியல. அப்படின்னு இருக்கையில் எப்படி சார் ஒரு ஆட்சி கரெக்டாக பண்ணுவாங்க? ஒரு 100 நாள் நல்லா பண்ணிட்டாரு, நல்லா நடக்குதுன்னு இந்த அமைச்சருக்கு பூரா சொல்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ஜெயக்குமார் அவருக்கு வேணால் அவர் பழனிசாமி அவர் நல்லது பண்ணியிருக்கலாம், அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பார். இந்த மக்களுக்காக நல்லது பண்ணுறாருன்னா கொஞ்சம் கூட இல்லை சார். பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்திலையும் போய் ஒரு மத்திய அமைச்சர் போய் அந்த தலைமைச் செயலகத்தில் கோப்புகளை வந்து சரி பார்க்கறது கிடையாது. ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு பார்த்தீங்கன்னா வந்து கோப்புகள்லாம் சரி பார்த்துருக்காரு. அப்போ என்னமோ பார்த்தீங்கன்னா மத்தியில் இருக்கிற ஆட்சி அவங்க தான் நம்மளே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த எம்எல்ஏக்கள் பூரா சப்போர்ட்டாக இருக்காங்க, நடத்துகிறாங்க அப்படின்னு தான் ஒரு கருத்து கணிப்பு தான் இருக்குது. இவர் ஆட்சியை கொண்டு போயிட்டுருக்காரு அப்படிங்கிறது கிடையாது. ஒரு தலைமை பொறுப்பு இருக்காருன்னா அவர் தான் ஒரு கருத்து கணிப்பை தெரிவிக்கணும், ஒரு சட்டசபை எல்லாத்தையும் ஒரு சொல்லணும். அவர் பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல மாட்டார், அமைச்சர் சொல்கிறாங்க. ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா டெய்லி நியூஸ் ஒரு ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது ஒரு தலைமை தான் சார் சரியில்லை. இந்த மாற்று அரசியல் தான் சார் நமக்கு தேவை. ஒரு மாநிலம் வந்து வளர்ச்சி பாதையில் போதுன்னா அந்த மாநிலத்தோட பொருளாதாரம் வந்து வளர்க்கப்படணும், மக்களுடைய வாழ்வாதாரம் வளர்க்கப்படணும், அந்த மக்களுடைய பொருளாதாரம் உயர்த்தப்படணும். ஆனால் இப்போ நடக்கிற ஆட்சியெல்லாம் மக்களோட வாழ்வாதாரம், பொருளாதாரம், தமிழகத்தோட வளர்ச்சி எதுவுமே இல்லை. தமிழகத்தில் வந்து மீத்தேன் திட்டத்தை அப்ரூவ் பண்ணாங்க. அது நடந்தால் தமிழகத்தோட நெற்களஞ்சியமான தஞ்சாவூர் பாதிக்கப்படும் தெரிஞ்சாங்க. அந்த இடத்துல தமிழகத்தோட பொருளாதாரமே அங்கே இருக்குன்னு தெரியும். இது தெரிஞ்சும் அந்த திட்டத்தை அப்ரூவ் பண்ணாங்க. அதுக்காக மக்கள் போராடினாங்க. அந்த இடத்துல வந்து பொருளாதாரம் அழிக்கப்படுது, அதெல்லாம் மக்களோட வாழ்வாதாரம் சீரழிக்கப்படுது. அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க தவிர அவங்க வாழ்வாதாரத்தை அவங்களால பார்க்க முடியல. அவங்க கடைசி வரையும் போராடிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வாழ்வாதாரம் எப்படி நீடிக்கும்? அவங்க வாழ்வாதாரம் இல்லைன்னா தமிழகம் எப்படி வளர்ச்சி பாதையில் போகுதுன்னு சொல்லலாம்? ஒரு தமிழகத்தில் இருக்கிற மக்கள் நல்லா இருந்தானே சார் தமிழக மாநிலம் வந்து வளர்ச்சி பாதையில் போகணும் சார். மக்கள் எப்படி பண்ணாலும் மாநிலம் வளர்ச்சி பாதையில் போகுதுங்கிற கருத்தை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஓபிஎஸ்ஓ இல்லை இபிஎஸ்ஓ சார் அவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டே இல்லை. அப்படி இருக்கும்போது யார் நான் வந்து பதவிக்கு வரோனா இல்லை நீ பதவிக்கு வருவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்களே தவிர மக்களுக்காக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணணுன்றதை அவங்க திங்க் பண்ணவே இல்லை சார். இதுதான் சார் என்னோட கருத்து. யார் இப்போத்துக்கு இவங்க 2 பேருமே அரசியலுக்கு வந்தால் மக்களுக்காக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சார். இதுதான் சார் என்னோட கருத்து. நல்லாட்சி நடத்துறேன்னு சொன்னாங்க. என்ன சார் நல்லாட்சி பண்ணியிருக்காங்க? நல்லாட்சி பண்ணால் எதுக்கு சார் மக்கள் அடிக்கடி போராட்டம் பண்ணுறாங்க? மக்களுக்கு தானாவது அவங்களுக்கு வேண்டியது கிடைச்சா மக்கள் எதுக்கு போராட்டம்னு போய் நிற்கிறாங்க? நல்லாட்சி நடத்துறேன்னு சொல்கிறாங்களே, இவ்வளோ நாள் அவங்க பதவி எடுத்திருக்காங்க, ஏதாவது ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்களா? கிடையாது. அதில் எத்தனையோ திட்டம் முன்னாடி சொல்லியிருக்காங்க, நான் செஞ்சிடறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு திட்டம் கூட செஞ்சது கிடையாது. இதுவரையும் செய்ய மாட்டாங்க. என்னை கேட்டால் இந்த அரசியலே நடக்காது சார். ஒரு 3 கேள்வி கண்டிப்பாக கேட்டாகணும் ஏடிஎம்கே பற்றி. நீங்கள் ஆட்சி செய்கிறீங்களா இல்லை அதுக்கான பயிற்சி செய்கிறீங்களா? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, இந்த பயிற்சி எப்பொழுது முடியும்? 3வது கேள்வி, மக்களுடைய பிரச்சனையை எப்போ நீங்கள் கேட்பீங்க? இதை தான் நான் கேட்க வரேன். இப்போ முதலமைச்சர்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கான அர்த்தமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதலில் வந்து நிற்பவரே முதலமைச்சர். இவர் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நின்னா இவர் முதலமைச்சரா? அதான் சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் இருந்த அமைச்சர்லாம் வந்து நம்ம வயிற்று நிறைச்சி மனசையும் நிறைச்சாங்க. ஆனால் இப்போ இருக்க அமைச்சருங்க நம்ம வயிற்று நிறைக்கிறாங்களோ இல்லையோ நம்ம அவங்க பாக்கெட்டை நிறைச்சிக்கிறாங்க. அது உண்மையா சார்? நீங்கள் தான் ஓட்டு போடுறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸு. நாளை தமிழகத்தை தீர்மானிக்க போகிற மாணவர்கள் நீங்கள் தான் சொல்லணும். நான் இது வரைக்கும் ஓட்டு போட்டது இல்லை சார். இந்த இயர் தான் வர எலெக்ஷனில் ஓட்டு போடுறீங்க இல்லையா? அதான் கன்ஃபியூஷனாக இருக்குது சார்.
என்ன கன்ஃபியூஷனாக இருக்குது? அது யாருக்கு போகிறதுன்னு தெரியல சார். அந்த மாதிரியான கன்ஃபியூஷனை தீர்த்து வச்சு உங்களுக்குள்ள ஒரு அரசியல் விவாதத்தை ஏற்படுத்துறது தான் 18+. ஸோ அதனால தான் கேட்குறோம், இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ யார் முதலமைச்சராக இருக்குன்னு தெரியல, கன்ஃபார்ம் நாளைக்கு இப்படி மாறலாம். அவங்ககிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன், அவங்க பாக்கெட்டு மட்டும் நிறச்சிக்காதீங்க, எங்கள் வயிற்றையும் கொஞ்சம் நிறைய. இப்போ இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்ததை வந்து யாருக்குமே பிடிக்கல சார். ஏன்னா இப்போ வந்து அம்மாச்சியில் வந்து அம்மா பல நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் குழந்தைகளுக்கு பார்த்தோன்னா பேக், யூனிஃபார்ம், செப்பல்ஸ் தந்திருக்காங்க. 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சைக்கிள், +2 வந்து லேப்டாப், அப்புறம் வந்து கல்யாணம் +2 முடித்தவங்களுக்கு, காலேஜ் முடித்தவங்களுக்கு 50,000, ஒரு அரை பவுன் தாலி, இந்த மாதிரி பல நலத்திட்டங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க. விவசாயிகளுக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்து என்னென்னவோ பண்ணியிருக்காங்க. மக்களுக்காகவே நான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து அவங்க சொன்ன டைலாக் என்ன மனசில் பதிஞ்சிருக்குன்னா அவங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த அரசியல் பண்ணியிருக்கணும், ஒரு இரும்பு பெண்மணின்னு சொல்கிற அளவுக்கு பெருமைகள் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற அரசியல் என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? இப்போ வந்து எல்லாருமே வர்றாங்க, என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும்? இந்த அரசியல் எடப்பாடி பழனிசாமியில் அப்படி சொல்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயமாவது இருக்கா? அப்படி வந்து சொல்கிற மாதிரி வந்து மக்களுக்கு நல்லது பண்ணால் மக்கள் ஏன் சார் நல்லது பண்ணுன்னு சொல்ல போகிறாங்க? அந்த மாதிரி விவசாயம் வந்து இப்போ வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை போயிட்டுருக்கு. வந்து விவசாயத்தை காப்பாற்றணும் சார். காப்பாற்றினா இவங்க வந்து ஏழைகளுக்கு, ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சால் இவங்க எல்லாருமே நல்ல முதலமைச்சர்னு பாராட்டுவாங்க. அதனால் வந்து மக்கள் மனதில் என்ன இருக்குது, மக்கள் குறைகளை தீர்த்து வைக்கணும். அந்த மாதிரி நல்ல முதலமைச்சராக வரணும் சார். தோழி சொன்ன மாதிரி மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சி. ஆனால் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி செய்கிற ஆட்சி வந்து மக்களாட்சி கிடையாது. அம்மா மூலியமாக வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. திடீர்னு வந்த பதவியை யாராவது தட்டி பறிச்சிருவாங்களோ அப்படின்ற எண்ணத்தினால நம்மளோட பதவியை தக்க வச்சுன்னு தான் பார்க்குறாரே தவிர மக்களுக்காக அவர் எதுவும் செய்ய விரும்பலை சார். இது வரைக்கும் செய்யலை, இதுவே செய்யவும் மாட்டார். அவரோட ஆட்சி வந்து நிரந்தரமான ஆட்சியாக இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். 2 வாரம் முன்னாடி பேப்பர் பார்த்தோம் சார். அது வந்து எடப்பாடி பழனிசாமியோட 100ஆவது நாள் சாதனை 2 பேஜ் போட்டிருந்தாங்க சார். அதில் எதுவுமே அவர் பண்ணல, ஆனால் ஒரு நியூஸ் மட்டும் வந்திருக்கு. அப்படி தேவையில்லாமல் 3 சட்டக்கல்லூரிகள் புதுசாக கொண்டு வராங்க. அது எதுக்கு சார்? இப்போ வேலை இல்லாமல் இளைஞர் எவ்வளோ இருக்காங்க. இல்லை, கல்லூரிகள் கொண்டு வரது நம்ம தேவையில்லாதுன்னு சொல்லிட முடியாது. பட் சார் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க சார். அவருக்கு தொழில் கூட ஏதாச்சும் பண்ணிடலாம் சார். அதுக்கு பல கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த 100 நாள் ஆட்சி கம்ப்ளீட் ஆனப்போ அவங்க சாதனைகள்னு ஒரு பட்டியல் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்றீங்க. பேஜ் போட்டாங்க சார். அதில் நீங்கள் ஏற்கக்கூடிய விஷயங்கள் இருந்ததா? இல்லை சார், எதுவுமே இல்லைன்றீங்க? எதுவும் இல்லை சார். அவங்க நியூஸுக்காக அதான் பார்க்குறாங்க. ஜெர்மனியில் வந்து ஹிட்லர் ஆட்சி பண்ணார். அவர் ஒரு கருத்து சொல்லுவார், மக்களை எப்பவுமே பதட்டமாக வச்சுக்கணும். அதை சொன்னவர் அவர் செயல்படுத்த இந்தியாவோட பொலிட்டிக்கல்ஸும் தமிழகத்தில் இருக்க அரசியல்வாதிகளும் அதை செயல்படுத்தினாங்கன்னு நாங்கள் சொல்லுங்கள் சார். புரட்சி அம்மா இருந்த வரைக்கும் தமிழகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் அதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய தைரியம் எல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. இப்போ வர யாருமே அந்த மாதிரி தைரியத்தோட இல்லை. அண்ணா, எம்ஜிஆர் எல்லாமே வந்தாங்க. அவங்க வந்து நாளைக்கு வேற ஆட்சி வருமா அப்படிங்கிற கவலை அவங்களுக்கு இல்லை. நம்ம தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கோம், நம்ம தான் நம்மளுக்கு நம்ம தலைவர், நம்ம கீழே இருக்க மக்களை நம்ம தான் காப்பாற்றணும், நம்மளை நம்பி அவங்க இருக்காங்க, அவங்களுக்காக நாமன்னு சொல்லி அவங்க போராடினாங்க. இப்போ இருக்க தலைவர்கள் நாளைக்கு நம்ம சீட்டை எவன் பிடிப்பான், இன்னைக்கு நம்ம காலை எவன் வாருவான், நம்மளை பற்றி நம்ம முதல்ல யோசிக்கணும், மக்கள் அவங்கள பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல நம்ம முதலமைச்சர் சீட்டை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 3 அணிகளாக தற்போது பிரிந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒரு அணி, ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு அணி. நாங்கள் தனி அணி அல்ல, நாங்கள் தான் அதிமுக அம்மா அணி அப்படின்னு சொன்னாலும் கூட அம்மா அணிக்குள்ளேயே இபிஎஸ், டிடிவி, இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள், டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள்னு இப்போ பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் நிதர்சனமாக இருக்கிறது. ஆக 3 அணிகளாக இருக்கிறார்கள். ஸோ இதில் டிடிவி தினகரன் தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சசிகலா அவர்களுடைய வழிநடத்தலில் டிடிவி தினகரன், துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் தலைமையில் நாங்கள் ஒரு அணியாக ஒற்றுமையாக இருக்கிறோம், எங்களுக்குள்ள எந்த விதமான பிளவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சசிகலா அவர்கள் ஏற்கனவே தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளியாக சிறையில் இருப்பவராக இருக்கிறார். டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு வழக்கில் விசாரிக்கப்பட்டு சிறையில் இருந்து ஜாமீன்ல தற்போது வெளிவந்தவராக இருக்கிறார். தார்மீக அடிப்படையில் குற்றப்பின்னணி உடையவர்கள் எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடாது, அவர்கள் பொறுப்புகள் இருக்கக்கூடாது, தேர்தலில் போட்டியிடக்கூடாது அப்படிங்கிற சட்டங்கள்லாம் இருக்கும்பொழுது ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய சசிகலாவுடைய வழிகாட்டல்ல தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இயங்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தியலை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அது சரியா தவறா? ஆம் இல்லை என்ன சொல்றீங்க? 100% இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஓகே, ரைட் ரைட், கருத்துக்களை சொல்லுங்க பார்ப்போம். அவங்க வந்து பொறுப்பில் இல்லாத பொழுதே அவங்க வந்து நிறையா ஊழல் குற்றச்சாட்டில் அவங்க வந்து சிறைக்கு போயிருக்காங்க. இப்போ வந்து அவங்க பொறுப்பில் வந்து கட்சியும் அவங்க கையில் இருந்துச்சுன்னா அவங்க ஊழல் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுல என்ன நிச்சயம் இருக்குது? சசிகலா என்ன பண்ணாங்க,
அதிமுக பொறுத்தவரைக்கும் குடும்ப ஆட்சி இல்லாத அந்த டைமில் அவங்க குடும்பத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க உள்ள. தினகரன், அடுத்து சுதாகரன், பாஸ்கரன் எல்லாரையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்து இப்போது இந்த ஆட்சியும் குடும்ப ஆட்சியை நடத்திட்டு வராங்க. இப்போது அவங்க ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னாங்கன்னா, என்னோட குடும்பம் வந்து இந்த ஆட்சிக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து ஜெயலலிதா அம்மா கிட்ட ப்ரூவ் பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு துரத்தி அமைச்சிட்டு திருப்பி வரும்போது எழுதி கொடுத்தாங்க. இப்போ அந்த ப்ராமிஸையும் மீறி அடுத்தது இப்போ அவங்க உள்ளே வந்து இப்போ மொத்த ஆட்சியுமே வந்து அதிமுகவே 2-3 பிளவாக்கி எல்லாம் வந்து அவங்களோட சுயநலத்துக்காகவே அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 3 டீமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆட்சியும் களையக்கூடாது, அதே மாதிரி அந்த ஆட்சியை நாம தான் பிடிக்கணும், ஆட்சி களையாமல் அந்த ஆட்சியை நாம தான் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு வேட்பாளராக நிற்கணும் அப்படின்னாலே அது வந்து அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணிடக்கூடாது, அதேமாதிரி அவங்க தண்டனை அனுபவிச்சிடக்கூடாது. ஆனால் இப்போ வந்து அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் இப்படி வந்து பதவி வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கூட நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு கவர்மெண்ட்டே வந்து ஒரு குற்றவாளியில் தான் ரன் பண்ணுறது அப்படின்றது ஒரு வகையில் ஒத்துக்க முடியாது நம்மளால். உங்களுடைய அடுத்த கட்ட தலைவர் தான் யார்? தமிழ்நாடு யாருடைய கைகளில் நம்பிக்கைக்குரிய, வளர்ச்சிக்குரிய, மக்கள் நலன் சார்ந்த ஒரு மாநிலமாக இருக்கும்? தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்து போகக்கூடிய நீங்கள் விரும்புகிற அடுத்த கட்ட தலைவர் யார்? உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்குது? எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு சகாயம் போன்ற நல்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரியத்தை தான் நாங்கள் பார்க்குறோம். அவரை தலைமையாக வச்சு அவர் கீழே நல்லா படித்த, பொலிட்டிக்ஸ் தெரிஞ்ச, கிராமத்தை பற்றி, டிஸ்ட்ரிக்டை பற்றி தெரிஞ்ச ஒரு அரசியல் யங்ஸ்டர்ஸாக அவர் கீழே இருக்கணும். அந்த பர்சன் ஃபுல்லாமே டெஸ்ட் மாதிரி வச்சு கண்டக்ட் பண்ணி தான் அவங்கள நிப்பாட்டி எம்எல்ஏவோ அமைச்சரோ ஆக்கணும். அவங்களுக்குள்ள போஸ்டிங்ஸ் அவங்க அந்த ஒரு அமைச்சர் உணவுத்துறை ஆகிறாருன்னா அந்த உணவுத்துறையில் என்னென்ன மாதிரி விதிமுறைகள் இருக்குது, எப்படிலாம் மக்களுக்கு உணவுத்துறையில் ஹெல்ப்ஃபுல் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு பர்சனாக தான் அது கீழே வர்றவங்க பூரா வரணும். ஸ்டாலினை கொண்டு வரலாம். அவர் பெருந்தலைவருக்கு கீழே வேலை பார்த்தவர், துணை முதலமைச்சராக இருந்தார், துணை அமைச்சர் இருந்தார். அதனால அவர் நல்வழியில் கொண்டு வருவார். அவங்க பின்னாடி யங்ஸ்டர் போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். எனக்கு வந்து சீமான் அவர்கள் தலைவராக வரணும்னு ஆசை சார். பிகாஸ் வந்து இப்போ வரைக்கும் ஒரு டிஎம்கே, ஏடிஎம்கே ரெண்டுமே திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில் வந்தாங்க. அவங்கள விட கொஞ்சம் சீமான் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் நல்லா செய்வார்னு என்னோட நம்பிக்கை சார். இவங்க தான் இருக்கணும், அவங்க தான் இருக்கணும், நம்மளே ஒப்பீனியன் பண்ணக்கூடாது. அவங்க வந்து எப்படி வெல் எஜுகேட்டடாக இருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கா, அந்த மாதிரி ஒரு விவரம் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து நம்ம நாட்டை ஆள முதல்வராக வரணும்னு நான் நினைக்கிறேன் சார். நான் வந்து ஸ்டாலினை தான் தலைவராக எடுத்துப்பேன். ஏன்னா அவர் வந்து இப்போது அவங்க ஆட்சி இல்லைனாலும் அவங்களோட தொகுதியில் வந்து அவர் அடிக்கடி விசிட் நேரில் பார்த்து அவங்களுக்கு வந்து என்னென்ன குறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து பூர்த்தி செய்கிறாரு. அதே போல் அவர் முதலமைச்சராக வந்தால் அவர் தமிழ்நாட்டை ஒரு நல்வழி நடத்துவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் நிறையா திட்டங்களை கொண்டு வந்தார். டெக்னிக்கலாக நிறைய திட்டங்கள் அவங்க ஆட்சியில் தான் கொண்டு வந்தாங்க. மெட்ரோ ட்ரெயின் அந்த மாதிரி நிறைய இதை கொண்டு வந்தாலும் அவரே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். அன்புமணி ராமதாஸ் சார் ஆட்சியில் இல்லாத போதே பல திட்டங்களை அவர் கொண்டு வந்தார், மத்திய அமைச்சராக கொண்டு வந்தார். அதாவது மதுவிலக்கு அப்படின்றது வந்து தொடர்ந்து அவங்களோட கட்சியோட மிகப்பெரிய கொள்கையாக இருக்குது, மதுவிலக்கு தமிழ்நாட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு. அடுத்து புகையிலை பொருட்களை வந்து அவர் தமிழகத்தில் ஒரு சில சட்டங்கள் கொண்டு வந்து தடுக்க பார்த்தாரு. பட் இப்போலே அது வந்து மத்திய அமைச்சராக இருக்கும்போது புகையிலை பொருட்களுக்கு தடை கொண்டு வந்தார். ஆனால் இப்போலே அதை ஃபாலோ பண்ண முடியல, சரியாக வந்து தமிழகத்தில் ஃபாலோ பண்ண முடியல. 108 ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்கள், பசுமை தாயகம் அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்கள் வந்து அவரால் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதனால் என்னோட ஆதரவு பார்த்தோன்னா அன்புமணி ராமதாஸுக்கு. நான் வந்து ஸ்டாலின் வரலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவரோட அப்பா வந்து கருணாநிதி வந்து ரொம்ப நிறைய வந்து திட்டங்கள்லாம் வெளியிட்டிருந்தாரு. அதே மாதிரி ஸ்டாலின் பார்க்க போகும்போது ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸையும் வந்து முக்கியமான ஒரு ரோலாக பார்க்குறாரு அவர் ஆட்சியில். எல்லாரையும் போய் சந்திச்சு அவங்களோட தேவைகள் என்னன்னு பார்த்து அதுக்கப்புறமா வந்து ஒரு ஏரியாவாக போய் சந்திக்கிறாரு. அந்த இடத்துல வந்து எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கூவமாக இருந்தாலும் பரவாயில்ல, எதையுமே தாங்கிக்கிட்டு ஒரு இடத்த போய் சந்திச்சு அவங்களோட கஷ்டங்கள் என்னன்னு கேட்டு அதை நிறைவேற்றி வைக்கிறாரு. அதனால நான் வந்து ஸ்டாலின் வரலான்னு ஆசைப்படுறேன் சார். என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த முதலமைச்சராக ராகவரான்ஸ் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் அங்கே சென்னையில் வெளில வந்தப்போ மக்களோட இருந்து மக்களுக்கு என்ன வேண்டுமோ உணவு, உடை எல்லாமே கொடுத்தாரு. அதே போலவே அவர் வந்து இளைஞர்களை நல்லா மதிக்கிறார். தன் உடன்பிறந்த தோழர்களாகவும் இளைஞர்களை வந்து தன் உடன்பிறந்த தோழிகளாகவும் மதிக்கிறாரு. ஸ்டாலின் வந்தாருன்னா நல்லா இருக்கும் சார். ஏன்னா கலைஞர் வந்துட்டு ஆட்சியில் இருக்கும்போது வந்துட்டு கல்வி கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி அதெல்லாம் வந்துட்டு நல்லா பண்ணாங்க. அவங்க ஆட்சி நடந்தப்போ வந்துட்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நடந்தாலும் கொஞ்சம் சிறப்பாக அவங்க ஆட்சியில் வந்து நடந்தது சார். அதனால ஸ்டாலின் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் சார்.
தன்னோட ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் எத்தனை ஃபேமிலிஸ் இருக்குது, அங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தலாக வரணும். தப்பு யார் பண்ணாலும் தட்டி கேட்குற மாதிரி இருக்கணும். ஸோ என்னோட சப்போர்ட் வந்து சீமான் சார். அவர் வந்து தப்பு யார் பண்ணாலும் சரி ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவார். சார் இப்போ அது அரசியலில் இருக்கிறவங்களும் சரி வரப்போகிறவங்களும் சரி அரசியலில் ஒரு பணம் பொருளை இடமா தான் பார்க்குறாங்களே தவிர பொது நலத்துக்காக நம்ம செய்கிறோம்னு யாருமே பார்க்குறதில்ல. யாராக இருந்தாலும் சரி, எனக்கு அடுத்த தலைவர் யாராக இருந்தாலும் சரி, புதிதாக வரப்போகிற இளைஞர்களாக இருந்தால் கூட சரி, அவங்க அரசியலில் பொது நலத்தமாக பார்க்கணும் தவிர தன்னோட சுயநலமாக பார்க்கக்கூடாது. சார் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா விஜயகாந்த் வரலான்னு நினைக்கிறேன். அவர் வந்து அதே மாதிரி தான் அவர் தப்பால் வந்து தட்டி கேட்பார். ஆனால் அவர் வந்து அதை கேட்க வரும்போது அவருடைய தனிப்பட்ட விஷயத்தை வச்சு அவரை ஒதுக்கி, அதாவது நீ இந்த மாதிரி எங்களை பற்றி இதெல்லாம் கேட்கக்கூடாது, நீ அதுக்கான ஆள் கிடையாது, தகுதி உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை ஒதுக்கி வச்சுட்டாரு. எப்போ அந்த மாதிரி நம்ம தப்பை தட்டி கேட்க வரும்போது எப்போ நம்ம ஒதுக்கி வைக்கிறோமோ அப்பயே வந்து அவரை பற்றி சொல்கிறதுக்கான தகுதி நமக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ விஜயகாந்த் அடுத்த தலைவராக நீங்கள் வந்து நம்பிக்கை வச்சுருக்கீங்க அவர் மேலே. சரி, விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். உங்கள்கிட்ட எல்லாம் வெளிப்படையாக பேசுகிறாங்க, நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களே, அவங்க அமைதியாக இருக்காங்கல்ல, பண்ணலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்றீங்க. சரி சார், நான் வந்து சமுத்திரகனி வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சமுத்திரகனியா? என்னங்க ஒரு பக்கம் விஜய், ராகவா லாரன்ஸ், சமுத்திரகனி, என்ன நடிகர் சங்க எலெக்ஷனா நடந்துகிட்டு இருக்கு? சரி சொல்லுங்க, என்ன காரணம்? அவர் வந்து சமூகத்தை பற்றி நல்ல ஒரு கருத்தை சொல்கிறாரு, படம் மூலியமா சொல்கிறாரு. அவர் வந்து தலைவராக வந்தால் எங்களுக்கு நிறைய கருத்து சொல்லுவார் அப்படிங்கிறது. கருத்து சொன்னா போருமா, செயல்பாடுகள் வேண்டாமா? சரி ரைட், உங்களோட கருத்தை நீங்க சொல்லிருக்கீங்க, உங்க கருத்து அது உங்களுடைய கருத்து, அதை நீங்க சொல்லிருக்கீங்க. ரைட். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தா நல்லா இருக்கும். ஓகே, என்ன காரணம் சார்? இப்போ வந்து அரசியலில் வந்து இது வரைக்கும் ஆட்சி செஞ்சவங்க எல்லாம் நடிகர்களாக இருந்து அரசியலுக்கு வந்தவங்க தான் சார். இப்போ ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா அவரு இப்போ நடிகராக இருந்து இப்போ அரசியலுக்கு வரப்போறாரு. அதனால அவர் ஆட்சி சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நடிகராக இருக்கிறதுனாலே அரசியலுக்கு வரதுக்கு தகுதி இருக்குன்னு சொல்றீங்களா? நடிகராக இருந்து தான் வந்தோம். ஜெயலலிதா இருக்கட்டும், எம்ஜிஆர் இருக்கட்டும், அவங்கெல்லாம் அந்த இதுலேருந்து வந்தவங்க தான் சார். நடிகர்களாக இருக்கிறவங்க அரசியலுக்கு வந்து இதுக்கு முன்னாடி சாதிச்சிருக்காங்கிறதுனால அவர் ஒரு நடிகருங்கிறதுனாலே வந்து சாதிச்சிடுவார்னு நம்பிடுறீங்களா நீங்க? அதுக்காக நான் சொல்ல வரல சார். இப்போ அவர் செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் சார். நம்பிக்கை இருக்கு அவர் மேல? சரி ரைட், ஓகே. உங்க நம்பிக்கை அது? சார் அஜித் வந்தா நல்லா இருக்கும். அதாவது எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஒருத்தர் விஜய் சொல்லிட்டாருங்கிறதுக்காக எனக்கு அஜித் பிடிக்குங்கிறதுக்காக சொல்றீங்களா, இல்ல இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு டிஸ்கஷனா பேசிட்டு இருக்கோம்? அப்படி இல்லை சார், அவர் மறைமுகமாக நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்காரு. அரசியலுக்கு வந்தால் மக்களுக்கு நல்லா செய்வார். ஓகே சார், திராவிட கட்சிகளும் சினிமாக்காரங்க தான் நம்மளை இப்போ 40 வருஷம் 50 வருஷமாக ஆண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சகாய மாதிரி ஒரு புது நியூவான ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுப்போம் சார். இந்த அரசியல் அப்படி இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டைமாவது மாற்றி பார்ப்போம். இது வரைக்கும் 40 வருஷம் 50 வருஷமாக முதல்வர் பதவியில் ஒரு சினிமாக்காரங்களையும் திராவிட 2 கட்சியும் மாற்றி மாற்றி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி நம்ம எந்த 50 வருஷமா ஒன்றுமே பார்க்கல. ஒரு 5 வருஷம் வேற மாற்று அரசியலை கொடுத்து பார்ப்போமே. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சவங்க எல்லாமே சினி ஃபீல்ட்லேருந்து வந்தவங்களா தான் சார் இருக்காங்க. எனக்கு ஒரு புது மாற்றம் என்ன, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணணும். ஒரு அதுக்கான படிப்பு படித்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த இளைஞர்கள் வரணுன்றீங்க? மு.க. ஸ்டாலின் அவங்க வரணும்னா சார். ஏன்னா அவர் வந்து தமிழகத்தில் முதலமைச்சரான அனைத்து மதுக்கடையிலும் மூடுவேன்னு சொன்னாங்க சார். அதனாலையும் அவர் வந்து துணை முதலமைச்சர் இருந்தபோது விவசாய கடனை வந்து தள்ளுபடி பண்ணாங்க சார். அதனால அவர் விவசாய கடன்களை தள்ளுபடி பண்ணது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஆமாங்க சார். சரி, நன்றி நன்றி. நல்ல கருத்துக்கள் எல்லாருமே இன்னைக்கு முன் வச்சிருக்கீங்க. ஒரு சில பேர் பேசலை அப்படின்னாலும் பேசினவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. தெளிவாக உங்களுடைய அரசியல் பார்வை எவ்வளோ தெளிவாக இருக்குது, எல்லா விஷயத்தையும் நீங்கள் எந்த அளவிற்கு கூர்ந்து கவனிக்கிறீங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிந்தது. மாறி வரக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் தினம் தினம் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய இன்றைய சூழ்நிலையில் மாணவர்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது, இவர்களுடைய அரசியல் பார்வை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த 18+ நிகழ்ச்சி. அடுத்த வாரம் வேறொரு கல்லூரியின் மாணவர்கள் கிட்ட இருந்து நிகழ்ச்சி தொடரும். நன்றி.